ஓகே கைஸ், டாப் 10 பிக்கஸ்ட் அப்செட்ஸ் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, நம்ம அப்செட்டுனோட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அப்செட்டாக தான் இருக்குது. எல்லாமே தோத்துட்டு தான் இருக்கும். அப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட்டு தான் வந்துட்டு இருக்கும் கரெக்டாக. அது இல்லை, நான் வந்து எனக்கு எது வந்து அப்செட்டாக இருந்துச்சோ அதுதான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உள்ளதும் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்ட்டில். நான் அதை தான் ரேங்க் பண்ண போகிறேன். சில மேட்ச்லாம் வந்து இந்த நெதர்லாந்து வந்து இங்கிலாந்து அடிக்கிறது, ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து அடிக்கிறது, அதெல்லாம் நான் போடலை. நான் வந்து கொஞ்சம் பெரிய அப்செட், நம்மள அப்செட் பண்ணியிருக்கோம்ல, ஓகே இந்த மேட்ச் வந்து என்ன ஒரு மாதிரி பண்ணிடுச்சுப்பா அன்னைக்கு, அந்த மாதிரி உள்ளதை மட்டும்தான் நான் போட போகிறேன். 10ல இருந்து நான் ரேங்க் பண்ண போகிறேன். இதுதான் பெரிய அப்செட். சின்ன அப்செட்லேருந்து பெருசுக்கு போவோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங் வந்து செட் ஆகல, இல்லை ப்ரோ இதுதான் வந்து பெரிய அப்செட், இதுதான் 1ல வரணும், இது வந்து 5th வரணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடுவேன். நாளைக்கு வார்ம் அப் மேட்ச் வர இருக்கு, அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் போலாம் கைஸ். நம்பர் 10ல எது பிக்கஸ்ட் அப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இன் வேர்ல்ட் கப். பங்களாதேஷ் நம்மளை தோக்கடிப்பானுங்க 2007 வேர்ல்ட் கப்ல. இது உண்மையிலே ஒரு ஒஸ்டான அப்செட் தான். என்ன கேட்டனா 191 தான் அடிப்போம் அந்த மேட்ச்ல, தெரியுமா? டிராவிடோட கேப்டன்சில 191 அடிப்போம். நம்ம தான் அந்த வேர்ல்ட் கப்புக்குள்ள போகும்போது ரொம்ப ஃபேவரட்டா இருந்தோம். ஏன்னா 2003ல வந்து நம்ம ஃபைனல் வர போனோம். அதனால வந்து எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நம்ம வந்து பயங்கரமா பண்ணுவோன்னு. பட் அது நடக்கல. உள்ள வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டானுங்க பங்களாதேஷ் வந்து. நான் நேற்று போட்ட வீடியோலையும் அது சொன்னது அதுதான். என்னை பொறுத்தவரை இந்தியா எப்பவுமே வின் பண்ணணும். ஓகே, தோக்கவே கூடாது. ஆனா முக்கியமா பங்களாதேஷ்ட தோக்கவே கூடாது. நாளைக்கு வார்ம் அப் மேட்ச் வர இருக்கு, அதுல என்ன நடக்குன்னு பார்ப்போம். வெறும் 191 அடிப்பாங்க. அதை பங்களாதேஷ் சேஸ் பண்ணி வின் பண்ணி சீனா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பெர்முடான்னு ஒரு டீம் வந்துச்சு, ஓகேவா? அந்த டீமை நான் அப்பதான் கடைசியா பார்த்தேன் அந்த வேர்ல்ட் கப்ல. இந்தியாவுக்கும் பெர்முடாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. எல்லாரும் இந்தியாவோட போஸ்டர்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தோத்ததுக்கு அப்புறம். சச்சினோட போஸ்டர் எல்லாமே எப்படி நீங்க பங்களாதேஷோட தோக்கலான்னு அந்த வெறி எல்லாத்தையும் அந்த பெர்முடா டீம்ல காமிச்சானுங்க. உட்காந்து சேவாக், யுவராஜ், கங்குலி, டெண்டுல்கர் எல்லாரும் அடிச்சு ஹியூமிலியேட் பண்ணி அந்த கண்ட்ரியே காணும்டா. இப்போ கிரிக்கெட் ஹிஸ்டரியில பெர்முடாவே காணாம போயிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை அந்த பங்களாதேஷோட தோத்தது தான் ஒரு பெரிய அப்செட். பார்ப்போம், உங்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன் அது என்னன்னு. நெக்ஸ்ட் 9th என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2016. நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ இது இவ்வளோ கீழே கொண்டு வந்திருக்கீங்க, மேலே போட்டிருக்கலாமே அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்மளை வந்து வெஸ்ட் இண்டீஸ் நொறுக்கிட்டாங்க. இந்தியாவில் எல்லாருமே சமையல் விளாண்டாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரஹானே எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. என்ன பவுலிங்ல அநியாயத்துக்கு சொதப்பினாங்க. நோபாலா போட்டு சாவடிச்சிட்டாங்க அன்னைக்கு பார்த்து. 2 நோபால், விக்கெட் போன 2 இதுமே நோபால். அஸ்வின் நோபால், பும்ரா நோபால், எல்லாம் நோபால் தான் அன்னைக்கு பார்த்து. ஜான்சன் சார்லஸ் அடிச்சான். விராட் கோலி மட்டும் தான் விக்கெட் எடுத்தான். ஃபர்ஸ்ட் விராட் கோலி போட்ட பாலே விக்கெட். ஜான்சன் சார்லஸ் விக்கெட் எடுத்தான். அதுக்கப்புறம் சிமன்ஸும் ரசலும் நொறுக்கிட்டாங்க. சொல்ல போனா வெஸ்ட் இண்டீஸ் சைலண்ட் ஆயிட்டு, அப்படியே வாங்குற ஸ்டேடியமே அமைதி ஆயிட்டு. 2016 வந்து இந்தியாவில தான் நடந்துச்சு. ஸ்டேடியமே சைலண்ட் ஆச்சு. ஆனா நான் ஏன் இதை வந்து 9th போட்டிருக்கேன்னா, நமக்கு அப்செட் தான். ஆனா ஒருத்தன் கூட வெஸ்ட் இண்டீஸ் நம்மளை அடிச்சதுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல்ல போய் கப் அடிக்கும் போது எவனுமே செலிப்ரேட் பண்ணாம இல்லை. எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணானுங்க அன்னைக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்துக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. பிராத்வைட் 6 அடிக்கும் போது எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் சேர் பண்ணாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மோசமான கிரைசிஸ்ல இருந்து வந்துச்சு. காசே இல்லாம தான் அந்த மேட்சே அவங்க விளையாண்டானுங்க. சொல்ல போனா ரொம்ப கம்மியான அமௌண்ட், பேங்க்ரப்ட்ல இருந்து ஃபண்ட் இல்லை, மணி இல்லை, எதுவுமே இல்லை. தே டிசர்வ் தட் வேர்ல்ட் கப். இந்தியா தோத்தது அப்செட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் வச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒன் ஆஃப் த மெமரபிள் வேர்ல்ட் கப் ஃபைனல் அதில் தான் நடந்துச்சு. பிராத்வைட் இந்த 4 6 அடிச்சதெல்லாம் பெர்ஃபெக்ட் டைமா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் காணாமலே போயிட்டாங்க. இப்போ அவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க, அவங்களும் யூஎஸ்ஏவும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து அவங்க தான் வெஸ்ட் இண்டீஸ் தான் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. சொல்ல போனால் அவங்க வின் பண்ணது எனக்கு ஹாப்பி தான். பட் இதுவும் ஒரு வகையான அப்செட் தான். நெக்ஸ்ட் 8th என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2015 செமிஃபைனல் வேர்ல்ட் கப். நம்மளை அடிப்பானுங்கல்ல ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட ஸ்டீவ் ஸ்மித்னா ஏலியன் மாதிரி ஆயிடுவான். அந்த மேட்ச் ஏலியன் மாதிரி ஆகி 100 அடிச்சு நொறுக்கிடுவான். நம்ம இதுல வந்து ஒண்ணுமே நடக்கல. தோனியை தவிர வேற யாருமே விளையாடல அன்னைக்கு. கோலினா நின்றுதான் வின் அன்னைக்கு. கோலி திணறுவான் அன்னைக்கு. ஜான்சனுக்கு திணறி அவுட் ஆயிடுவான். மொத்தத்துல கப்பே விட்டாச்சு. அந்த சீரீஸ்ல நம்ம தான் ரொம்ப டாமினண்டா இருப்போம். ஒரு மேட்ச் கூட தோக்கல. அசால்ட்டா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பவுலர்லாம் உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, முகமது ஷமி, அஸ்வின், ஜடேஜா எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. பேட்டிங் எல்லாரும் நல்லா பண்ணாங்க. செமிஃபைனலில் போய் சொதப்பிட்டானுங்க. ஸோ தோத்துட்டோம். இது ஒரு பயங்கரமான அப்செட் தாங்க என்னை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்
7th என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா. நம்மளை செமிஃபைனல் அடிப்பானுங்கல்ல இங்கிலாந்துல வச்சு, அதுதான் கிட்டத்தட்ட நம்பர் டாப் 3 பேட்ஸ்மேனுமே ஒரு ரன்னுக்கு தூக்குவானுங்க. விராட் கோலி, KL ராகுல், ரோஹித் சர்மா 3 பேரையும் ஒரு ரன்னுக்கு தூக்குவாங்க. நம்பர் 1 பேட்ஸ்மேன் எல்லாரையும் ஒரு ரன்னுக்கு தூக்குவாங்க. போல்ட்டும் மேட் ஹென்ரியும் பொழந்துருவாங்க. கடைசி ஜடேஜா மட்டும் உட்காந்து தர்மடி அடிச்சுட்டு இருப்பான். கடைசி டோனி ரன் அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. மொத்தத்தில் அது ஒரு சேடான ஒரு மூமெண்ட் தான் சொல்ல போனா. நல்லா விளையாண்டுட்டு இருந்த டீமே அவனுங்க தான். கடைசி போய் சோக்கு, சரியான சோக்குன்னா இப்படி ஒரு சோக் ஆகணும், அப்படி ஒரு சோக் ஆனானுங்க நம்ம பசங்க. போய் தோத்துட்டானுங்க. இது ஒரு மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் 6th என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஏசியா கப் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. இது நமக்கு அப்செட் இல்லை, இது சத்தியமா எனக்கு அப்செட் இல்லை, இது ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு அப்செட். ஆஹா என்ன ஒரு ஃபைனல்ரா இதெல்லாம். போன வருஷம் என்ன ஒரு ஃபைனல் ஏசியா கப்பு. சிராஜ் அன்னைக்கு என்னத்தை அடிச்சுட்டு வந்தான்னு தெரியல, எத்தனை ஜாயிண்ட் அடிச்சானோ. போடுற பால் எல்லாம் விக்கெட்டு. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் உண்மையிலே பாவம். அவனுங்க ஏங்கி கிடந்தானுங்க ஏதாவது ஒரு நல்ல மேட்ச் வராதுன்னு. நியாயப்படி பார்த்தோன்னா அந்த ஏசியா கப் பாகிஸ்தான் தான் ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருந்து. ஆனா இந்தியன்ஸ்க்கு சேஃப் இல்லை அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்ரீலங்கனுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொடுத்துட்டாங்க. ஃபைனல் ஸ்ரீலங்கானோட பெர்ஃபெக்டா இருந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு. அப்பா, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் வருது, இதுதான் ஒரு பெஸ்ட் ஃபைனலா இருக்க போகுது. ஓகே, நம்ம இடத்துல வச்சு இந்தியாவில் ஆடுறாங்கன்னா செமையா இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் சியர் பண்ணி கொட்டெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சிராஜ் சப்புன்னு சிமெண்ட்டை சூத்துல போட்டு அடைச்சிட்டான். அப்படியே 6 விக்கெட்டு 50 ரன்னுக்கு ஆல் அவுட். அப்படியே ஒரு அமைதி அந்த இடத்துல. ஆஹா, கேட்கும் போது அருமையா இருந்து, எனக்கு அருமையா இருந்து. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு இல்லை, நீங்க ஒருவேளை ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தீங்கன்னா சாரிடா. பட் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வேர்ல்டு கப் அப்பவும் அடிச்சாச்சு, 55க்கு அடிச்சு முடிச்சாச்சு. பட் இந்த வேர்ல்டு கப்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் கைஸ். எப்பவுமே ஸ்ரீலங்கனை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. திடீர்னு அடிச்சுட்டு போயிடுவானுங்க. இப்படிதான் 2021 ஏசியா கப் அடிச்சுட்டு போனாங்க பத்தியா. எக்ஸ்பெக்டே பண்ணல அவனுங்க அடிப்பானுங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த T20 வேர்ல்டு கப் டார்க் ஹார்ஸ் அவனுங்க தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்போ அடிப்பானுங்கன்னே தெரியாது, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடணும். ஸோ இவனுங்க நம்பர் 6th இருக்கு கைஸ். நீங்க போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல இது கரெக்டானதா 6th அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ரீலங்கனுக்கு அப்செட் தான். 5th எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல். இந்தியா சமையல் ஆண்டானுங்க, சான்ஸே இல்லை. கங்குலி கேப்டன்சில மிரட்டினாங்க. ஒரே ஒரு டீம்கிட்ட தான் குரூப் ஸ்டேஜ்ல தோப்பானுங்க. ஆஸ்திரேலியாவோட தான் குரூப் ஸ்டேஜ்ல தோப்பாங்க, ஆஸ்திரேலியாவோட தான் ஃபைனல்ல தோப்பாங்க. கங்குலி பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, டாஸ் ஜெயிச்சு அந்த பிச்சில் பவுலிங் எடுத்தது பெரிய தப்பு. அந்த பிச்சில் பவுலிங் எடுத்தது. கிளென் மெக்ராத்தே கங்குலி டாஸ் போட்டு போகும்போது சொல்லுவான், ஃபர்ஸ்ட் பண்ண பெரிய தப்பு இந்த டாஸ் ஜெயிச்சு நீ பவுலிங் எடுத்ததுதான் அப்படின்னு கிளென் மெக்ராத்தே சொல்லுவாரு. பொழந்துருவாங்க ஆஸ்திரேலியா. ஹைடனும் கில்கிறிஸ்டும் சரியான ஸ்டார்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வருவான்ப்பா ரிக்கி பாண்டிங். 84 ரன் இருக்கும், 84 பால்ல 50 அடிப்பான் ரிக்கி பாண்டிங். அதுக்கப்புறம் 8 சிக்ஸ் கருணையே இல்லாம அடிப்பான் இந்தியாவை போட்டு. ஜொஹான்ஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்கால வச்சு அடிப்பானுங்க. இந்தியன்ஸ் எவனுமே மறக்க மாட்டாங்க. இந்தியனுக்கு ஒண்ணுமே ஆகாது. சச்சின் அவுட் ஆகும், எல்லாரும் அவுட் ஆகாது. சச்சின் அவுட் ஆவாரு, எல்லாரும் சேவாக் மட்டும் லேண்ட் இருப்பாரு உட்காந்து. கடைசி மழையும் அதையும் ஸ்பாயில் பண்ணிடுவோம். ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க, டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க இந்தியாவை. ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் தான். ஏன்னா மெமரபிள் டைம்ஸ் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிற வேர்ல்டு கப் எல்லாமே பீப்புள்ஸ்க்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்மளை நொறுக்கிட்டாங்க. சமையலாண்டோம் அந்த இதெல்லாம், பவுலிங்கும் சரி எல்லா டீமையும் அடித்தோம் ஆஸ்திரேலியா தவிர. ஸோ இது ஒரு பெரிய அப்செட் தான் என்ன பொறுத்தவரை 2003 நடந்தது. நெக்ஸ்ட் 4th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். கிட்டத்தட்ட மூடே ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. நான் உட்காந்து பாகிஸ்தான் நம்மளை போட்டு அடிக்கிறத கண்ணால பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இப்படி விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி ஒரு டோர்னமெண்ட்ல ஃபைனல் வர வந்தாங்க. கண்டிப்பா நான் கப் அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா விராட் கோலி கேப்டன்சில கப் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இப்படி சோக்கானானுங்க. அதே மாதிரிதான் அந்த 2016 T20 வேர்ல்ட் கப்ல என்ன தப்பு பண்ணானுங்களோ அதே தான் பண்ணானுங்க. நோ பால், விக்கெட் எடுக்கிறான், நோ பால். ஃபக்கர் சமான்னு ஒருத்தன் வந்தான் பாப்ப. வர்றவன் எல்லாரும் அடிக்கிறான்டா. எல்லாரும் அடிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தேன், என்னதான் அவங்க அடிச்சாலும் இந்தியா அடிச்சிருவானுங்க அப்படின்னு இருந்துச்சு. ஃபக்கர் சமான் அடிக்கிறான், செஞ்சுரி போடுறான், பாபர் அசாம் அடிக்கிறான், வர்றவன் எல்லாரும் அடிக்கிறான். டோட்டல் 350 என்னமோ இருக்கு. நம்ம ஆளுங்க வரானுங்க பேட்டிங். முகமது அமீரை பார்த்தோன்னா மோண்டுட்டானுங்க நம்ம பசங்க. முகமது அமீரை பார்த்தோன்னே அவன் என்னன்னா அப்படி போடுறான். முகமது அமீர் சரியான பவுலர் தான் என்ன பொறுத்தவரை. இப்ப இந்த T20 வேர்ல்டு கப் விளையாடுறான், எப்படி போடுறான்னு பார்ப்போம். முகமது அமீரா
பாலுக்கு எல்லாமே அவுட் ஆகலாம். ஷிகர் தவன் அவுட் ஆயிட்டான், ரோஹித் அவுட் ஆயிட்டான், கோலி அவுட் ஆயிட்டான், எல்லாம் சோக்கு. கடைசி ஹர்திக் பாண்டியா மட்டும் உட்காந்து டம்குன்னு அடிச்சிட்டு இருப்பான். தோத்துருவானுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. என் கண்ணால நான் வந்து பாகிஸ்தான்லாம் ஜெயிக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படிப்பா பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து ஒயிட் கோட் ஷூட் போட்டு வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இது வந்து உண்மையில ரொம்ப டிப்ரெஸ்டிங்கா இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் பிளேயர் போஸ்டர்லாம் எரிச்சிட்டு இருந்தானுங்க உட்காந்துருந்தேன். அது வடக்கன்ஸ் உட்காந்துட்டு கோலியை வந்து கேப்டன்சில இருந்து தூக்குங்க அப்படிலாம் எரிச்சிட்டு இருந்தானுங்க உட்காந்து. அது கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்பர் 3 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. இது உண்மையிலே ஏபிடி வில்லியர்ஸ் ஃபேனாக இருந்தால் கண்ணில் தண்ணீர் விடுவீங்க. கரெக்டா எல்லாமே பக்காவாக பண்ணிட்டானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. பேட்டிங் எல்லாரும் அடிச்சானுங்க. ஏபிடி வில்லியர்ஸ், டூப்ளசி, மில்லர் வர்றவன் எல்லாருமே அடிச்சு ஒரு பெரிய டோட்டல் போட்டானுங்க. என்ன நடந்துச்சுன்னா சோக் ஆயிட்டானுங்க. அதுதான் விஷயம். நியூசிலாந்து வந்து என்னதான் வந்து தோத்தாலும் நியூசிலாந்து சோக் ஆக மாட்டாங்க. வேர்ல்டு கிரிக்கெட்ல சோக்கார ஒரே ஆள்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பெரிய ஆள் சோக்காரதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ரெண்டாவது யாருன்னா நம்ம இந்தியா தான். நியூசிலாந்து சோக் ஆக மாட்டாங்க. வேணா நல்லா விளையாடாம இருப்பாங்க, ஆனா சோக்கே ஆக மாட்டாங்க. நியூசிலாந்து எப்பவுமே நல்லா விளையாண்டானுங்க. பிரண்டன் மெக்கலம் வந்தா அதுக்கப்புறம் பேட்டிங் தர்ம அடி அடிச்சான். வந்தோன்னா ஸ்டார்டிங் பிரண்டன் மெக்கலம் காட்டடி அடிச்சு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் எலியட்டும் கோரி ஆண்டர்சன் உட்காந்து அடிச்சானுங்க. கடைசி 2 பால் 5 ரன் அடிக்கணும்னு இருக்கும். டேல் ஸ்டெயின் வந்து அந்த சீசன் ஃபுல்லா சூப்பரா போடுவான், அந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா சூப்பரா போடுவான். ஆனா ஃபைனல் அவ்வளோ ஒஸ்டா போட்டான். அவன் பால்ல தான் நிறைய ரன் போச்சு. கடைசி ஏபிடி வில்லியர்ஸ்னா ஒரு சப்ப ரன் அவுட் வரும், பதறி விடுவான், கேட்ச விடுவானுங்க. பதறி இப்படி சாதாரண ஸ்டெம்ப் அடிச்சு அவுட் ஆயிருப்பான். பதறி அடிச்சு கீழே போட்டு விக்கெட் மிஸ் பண்ணி கடைசி 6 அடிச்சு முடிச்சு எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கானுங்க. பாவமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. மார்னே மார்க்கல், டூப்ளசி, ஸ்டெயின், ஏபிடி வில்லியர்ஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவே அழுது உட்காந்து பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு. சே, இது உண்மையிலே கண்டிப்பா இது ஒரு பெரிய அப்செட் தான் கைஸ், கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அகமதாபாத்ல வச்சு சைலண்ட் பண்ணது பேட் கமிங்ஸ் நம்மளை சைலண்ட் பண்ணது தான் பார்க்குறோம். நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்து எனக்கு ஏதோ ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, யார் யார் அவங்கவுங்க ஹோம் டவுன்ல விளையாண்டாங்களோ அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க 3 வருஷமா. இந்த வாட்டியும் அப்படியே நடக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது எப்படி ஒரே இடத்துல எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் இருந்து. பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் ஃபுல்லா இந்தியா இயர் தான். ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரை இந்தியா பெர்ஃபெக்டா இருந்து ஏசியா கப் படிச்சானுங்க. அதாவது இந்தியா தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டீம் எடுக்கும் போது கூட ஒரு குறை கூட வரல. இப்ப பாருங்க T20 வேர்ல்ட் கப் டீம் எடுத்ததுக்கு ஏன் இவனை எடுத்தீங்க, ஏன் அவனை எடுக்கல அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை, பெர்ஃபெக்ட் டீம் இதுதாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இந்தியா வந்து ஜெயிச்சிருவானுங்கன்னு. பட் ஃபைனல்ல அது நடக்கல. நிறைய பேர் சூரியகுமார் யாதவ்லாம் குறை சொல்லுவீங்க. எவனுமே நல்லா விளாடல, எவனுமே நல்லா விளாடல, எல்லாரும் சோக்காயாச்சு. பேட் கமிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்கிட்டான். ஃபர்ஸ்ட் பெரிய இது ஃபேன்ஸு நம்மளை அமைதியாக்கிட்டா நம்ம பிளேயர்ஸ் பேனிக் ஆயிடுவாங்கன்னு தெரியும். அதை தான் பண்ணான், ப்ரெஷர் போட்டான். ரோஹித் சர்மா தவிர அன்னைக்கு வேற எவனுமே ஒழுங்கா விளாடல. வந்தோன்னு ரோஹித் சர்மா தான் வந்து பிரண்டன் மெக்கலம் மாதிரி வீசுன்னு வீசினா ஹெல்ப் பண்ணா. நானும் வந்து ஓகே இந்தியா வந்து கப் அடிப்பான் தூங்காம பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து நைட்டெல்லாம் தூங்காம எக்ஸைட்மெண்ட்ல முடிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு விளாண்டானுங்க கோலியும் கேஎல் ராகுலும் பவுண்டரியே போல. அதுலயே நான் பாதி கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்டா, அந்த அளவு உருட்டுனானுங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து உருட்டுனா. சரி இந்தியா வந்து பவுலிங்ல தான் ஏதோ பண்ணாங்கன்னு ஸ்டார்டிங்ல ஷமிலாம் வந்து விக்கெட்லாம் எடுத்தோம். கூஸ்பம்ஸ் ஆயிட்டு ஓகே ரைட் அவ்வளவுதான் இந்தியா நம்ம தான் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சான். டிராவிஸ் ஹெட் வந்து அடிச்சு சூத்த முடிச்சுட்டு போயிட்டான். லபுஷேனா ஒன்று நின்றுட்டானுங்க, சைலண்ட் பண்ணிட்டானுங்க. இது ஒரு பெரிய அப்செட் தாங்க. இந்தியாவில் வச்சு நம்மளே அடிக்கிறது ஒரு பெரிய தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்செட் தான். நம்ம வந்து வேர்ல்ட் கப் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு ஃபைனலில் போய் தோத்துட்டோம், சோக் ஆகிட்டோம். இது ஒரு பெரிய அப்செட் தான் கைஸ். லாஸ்ட் நம்பர் 1 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இதுதான் பெரிய அப்செட் எனக்கு பொறுத்தவரை. 2019 இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் அட் லார்ட்ஸ். என்னை பொறுத்தவரை இது ரொம்ப பாவமா இருந்துச்சுன்னே சொல்லுவேன். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவன் வேணாலும் ஜெயிக்கலாம். ஓகே கேன் வில்லியம்சன் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து நியூசிலாந்து தான் ஜெயிக்கலாம்னு இருந்தேன். ஆனால் நான் பார்த்ததுல பெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் அதுதான். பார்த்ததுல அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் வந்ததே இல்லை. போல்ட் கேட்ச் பிடிச்சி பவுண்டரியில் காலை வைப்பான், கப்தில் எரிவான், ஸ்டோக்ஸ் பேட்ல போட்டு 4 போவோம். ஸ்டோக்ஸ் வந்து இந்த ரிவெஞ்ச் கொடுப்பான். 2016 என்ன நடந்துச்சோ நின்றுட்டான். ஸ்டோக்ஸ்லாம் சூப்பராக விளாடுவான், சொல்லவே முடியாது. சூப்பர் ஓவர் வந்துச்சு. டோனி எப்படி ரன் அவுட் ஆகணும்னு அதே மாதிரி கப்தில் ரன் அவுட் ஆவான். ஒரு ஒஸ்ட் த்ரோ தான் எரிவான், பட் பட்லர் அதை பிடிச்சி ரன் அவுட் ஆகிரும் பர்ஃபெக்டா.
பட் வின் பண்ணிடுவாங்க இங்கிலாந்து. அந்த ரூல்ஸ் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க வந்து நியூசிலாந்துக்கு வந்து 2வது தான் பாதி ஹாஃப்ல தான் சொல்லுவாங்க, அதுவே பவுண்டரிஸ் தான் கணக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளேயர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லாவால் அப்படி ஆயிட்டு. பட் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு நியூசிலாண்டை பார்க்க வச்சு. அவனை வின் பண்ணணும்னு இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டஞ்சி போனமா இருந்தானுங்க அப்படியே. அதுக்காண்டியே மெனக்கெட்டு கேன் வில்லியம்சனுக்கு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்தாங்க. நான் இப்படி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருக்கு கொடுத்துருக்கணும்னா ஷகிப் அல் ஹசனுக்கு தான் கொடுத்துருக்கணும். 550 ஒரு செஞ்சுரி 15 விக்கெட்டா 10 விக்கெட்டா நம்ம எடுத்தான், அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும். அவனுக்கு இல்லாட்டி ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்துருக்கணும் 5 செஞ்சுரிக்கு. ஆனா டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் கேன் வில்லியம்சனுக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுதான் எனக்கு பெரிய அப்செட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எது நம்பர் 1 நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. நாளைக்கு வார்ம் அப் மேட்ச் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அண்ட் சீன் த வீடியோ guys, and remember it, always be on top. Cheers.